ஹாய், ஹலோ, வணக்கங்க. இப்போ எங்கே இருக்கோம்னா, நம்ம முருங்கைக்காய் தோட்டத்தில் இருக்கோம். வாங்க முருங்கைக்காய் பறிக்கிற வீடியோ பார்ப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருங்கைக்காய் பற்றி தகவலை தெரிஞ்சுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சி 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு வயலுக்குள்ளே இறங்கி அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஒவ்வொரு தோட்டத்தில் ஒவ்வொரு மரமாக சுற்றணும். சுற்றி நாளைக்கு 50 to 100 கிலோ முருங்கைக்காய் கிடச்சிது. ஆனால் கொஞ்சம் கூட வெயில் ஈவிரக்கில்லாமல் அடிக்குது. எவ்வளோ துறைகள் இருந்தாலும் விவசாயத்துறையில் மட்டும்தான் வெயிலில் கண்டிப்பாக நிற்க முடியுது. அடுத்த துறை மாதிரி எண்ணெயில் இருந்தோ இது ஒர்க் பண்ண முடியாது. ஃபீல்டில் இறங்கி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு காலையிலும் சாயங்காலம் தான் இறங்கினாலும் அதையும் தாண்டி இறங்கி ஆகணும். ஆனால் விவசாயி மட்டும்தான் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் உணவு உற்பத்தியில் விவசாயி மட்டும்தான் உணவு உற்பத்தி பண்ண முடியும். அடுத்த துறையில் பண்ண முடியாது மக்களே. அதனால் உணவு யாரும் வேஸ்ட் பண்ணாத மக்களே. முடிஞ்ச அளவுக்கு உணவை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். ஆனால் ஒரு நாளைக்கு உணவு இல்லாமல் எத்தனை கோடி மக்களோ ஒரு வேளை பட்னியோடு தூங்கிக்கிட்டு இருக்காங்க மக்களே. முருங்கையில் எவ்வளோ சத்து இருக்குது, இலையில் இருக்குது. ஆனால் முருங்கையை யாரும் விரும்பி சாப்பிட மாட்டேங்காங்க. ஒரு கைப்பிடி முருங்கை இலை சாப்பிட்றதும் ஒன்று தான், நீங்கள் 100 மாத்திரையை எடுத்து சாப்பிட்றதும் ஒன்று தான். ஆனால் ஒரு பழமொழி இருக்குது, முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, முருங்கையை நட்டவன் முருங்கை மரத்தில் இருக்க பையனை சாப்பிடும்போது அந்த பையன் நல்ல உடம்புக்கு சத்து இருந்து கடைசி காலகட்டத்தில் கம்பூணாமல் இருப்பான் தான் இதுக்கு அர்த்தம். நல்ல வறட்சியும் வாழும் பயிராக முருங்கை மரம் வளர்கிறது. அதிக அளவு தண்ணி தேவையில்லை, குறைஞ்ச அளவு தண்ணியே போதும். அதிக சத்துக்கள் மிகுந்த நமக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் முருங்கை மரம். சரி மக்களே, இப்போ நம்ம முருங்கை தோட்டத்தில் கரும்பு ரக முருங்கைக்குள்ளே இருக்கோம். இந்த முருங்கை இப்போ தான் ஒன்று ஒன்றா பூத்துருக்கு, ஒன்று ஒன்றா தான் காய்ச்சிருக்கு. மழை தண்ணி இல்லைன்னொன்னே அப்படி தான் இருக்குது. இன்னொரு 1-2 மாதத்துல நல்லா பூக்கும், காய்க்கும். அதனால் இப்போ கிடக்கிற நம்ம ஒன்று முருங்கையும் காயை பறிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ ஒரு 150 கிலோ முருங்கைக்காய் பறிச்சிருந்தோம். அதை நம்ம மார்க்கெட்டில் போட்டிருந்தோம். ஒரு 15 ரூபா போயிருந்து. இன்னொன்று பார்த்தா, முருங்கை மரம் ரொம்ப சென்சிட்டிவான மரம். நல்ல ஈஸியாக வேகமாக வளரக்கூடிய மரமாக ஒன்று இதை கருதப்படுகிறோம். ஒரே வருஷத்தில் நல்ல பெரிய மரமாக வளர்ந்துடும். முருங்கை மரம் வருஷத்துக்கு சராசரியாக 50 to 60 கிலோ ஒரு மரத்துக்கு காய் பிடிக்கும். அதனால தான் முருங்கை மரம் எல்லா விவசாயம் பண்ணுறாங்க. மெயினாக தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால தான் முருங்கை மரம் வைக்கிறாங்க. தண்ணி அதிகமாக இருந்தால் தென்னை மரம், வாழை மரம்னு போயிருப்பாங்க. தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால தான் முருங்கை மரம் தேடி வர வேண்டிய நிலைமை சூழல் உருவாகிருக்கு. கிட்டத்தட்ட முருங்கை மரம் ஒரு கேட்வாலுக்கு 100 மரம் உள்ளது. அந்த 100 மரத்துக்கும் 1 மணி நேரம் தண்ணி டெய்லி கொடுத்தாகணும். கொடுத்தாதான் சராசரியாக ஒரு முருங்கை மரத்துக்கு ஒரு 40 to 50 லிட்டர் தண்ணி கிடைக்கும். அந்தளவுக்கு கொடுத்தா மட்டும்தான் முருங்கை மரம் முழு ஈல்டு எடுக்க முடியும். மற்றபடி கம்மியாக தண்ணி கொடுக்க ஈல்டோட பாதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நிறைய இயற்கை வழியில் ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா 15 நாளைக்கு 10 நாளைக்கு ஒருக்கா தெளிச்சிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி முருங்கை மரத்துக்கு பெருகும். நோய் இல்லாமல் வாழலாம். என்றைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கை தான் தலை நிமிர்த்து நிற்கும். செயற்கை
ஒரு காலத்தில் நின்றுவிடும். நம்மாழ்வார் சொன்ன மாதிரி இயற்கை விவசாயம் செய்வோம், இயற்கை வளத்தை பெருக்குவோம், மண்ணை மலடாக்காமல் மண்ணை காப்போம் என்று சொல்லுவோம். இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முருங்கை பற்றி தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, நன்றி. விவசாயம் காப்போம், விவசாயம் காப்போம், மண்ணை மலடாக்காமல் காப்போம். இயற்கை தான் பெஸ்ட். இயற்கை உரத்தை எல்லோரும் பயன்படுத்துவோம்.